வழக்கம். ப்ளஸ் வந்து அதுக்கு ஒரு சாப்பாடு ஒரு வாழைப்பழம் எப்போதுமே வச்சுருவோம். அண்டு கம்பி விளக்கு ஸோ ஸ்பெஷல். திருநெல்வேலியில் தான் அந்த கம்பி விளக்கு கிடைக்கும். மற்ற ஊர்லேயும் கிடைக்கலாம். திருநெல்வேலி அளவுக்கு பண்ணக்கூடிய விளக்கு மற்ற ஊரில் என்னன்னு தெரியாது. இது வந்து கம்பி. மற்ற விளக்குகள் பார்த்தீங்கன்னா உள்ள ஹாலோவாக இருக்கும், உள்ள ஓட்டம் இருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க கம்பி. இது வார்க்கப்பட்டது. இது வந்து இந்த ஊருடைய ஸ்பெஷல். அதே போல் இது நல்லெண்ணெய் தீபம் தான் எழுதியிருக்கோம். இதில் வந்து திருநெல்வேலி மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறது வியாழக்கிழமை அதை வந்து சுத்தம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வேலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பண்ணுவாங்க. இந்த புளியும் எலுமிச்சையும் போட்டு கழுவாங்க. எந்த அளவுக்கு விளக்கு சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டில் சுபிக்ஷம் இருக்குன்றது எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு 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 என்ன சொல்கிறது எண்ணம், அவ்வளோதான். அது ப்ளஸ் இது வந்து திருப்பதி பெருமாள் ஃபோட்டோ உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது வரையப்பட்ட ஃபோட்டோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைஞ்சிருப்பாங்க, அந்த கையெழுத்துலாம் இருக்கும் பாருங்க. என்னுடைய கிறிஸ்துவ நண்பர் சாத்தாங்குளத்தை சேர்ந்த சாலமனும் என்னுடைய அன்பு சகோதரி ஆவடியை சேர்ந்த சென்னை ஆவடியை சேர்ந்த திருமதி மஞ்சுளா சரவணன் அவங்க 2 பேரும் எனக்கு ஒன்றா சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணது. இது இன்னும் இது வந்து ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு கேட்டால் இந்த கிஃப்ட்டு தான் நான் சொல்வேன், எனக்கு கிடைச்ச கிஃப்ட்லே. ஸோ பக்கத்தில் பாரத மாதா கிருஷ்ணகிரி வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாமி. அண்டு ரொம்ப முக்கியமானது இது பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கேலண்டர். ஆண்டாள் கிளி இருக்குது. இங்கே அந்த வீட்டில் ஆண்டாள் உண்டு, சென்னை வீட்டில். இது எங்களுடைய வருஷம் நாங்கள் போடக்கூடிய ஆண்டாள் கேலண்டர். ப்ளஸ் வந்து எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ. என்ன விஷயம்னா நிறைய கத்துக்குட்டி ஜோசியர்கள், கத்துக்குட்டி திடீர் குப்பீர் அறிவாளிகள்லாம் வந்து இறந்தவங்க ஃபோட்டோவை வந்து கிழக்கு பார்த்து மாட்டக்கூடாது, தெற்கு பார்த்து மாட்டணும், வடக்கு பார்த்து மாட்டணும், மேற்கு பார்த்து மாட்டணும், பூச்சல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சாமியெல்லாம் எங்கள் அப்பா சொல்லாமல் எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய முதல் சாமி எங்கள் அப்பா தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எல்லா ஃபோட்டோ விட எங்கள் அப்பா ஃபோட்டோ எனக்கு முக்கியம். ரத்தம் வேர்வை சிந்தி என்னை படிக்க வச்சு ஒரு பெரிய ஆள் ஆக்கினது. ஸோ அந்த வகையில் நான் என் வீட்டில் என்னுடைய அப்பாவோட ஃபோட்டோ பூஜை வச்சுருக்கேன். ஸோ இதுதான் எங்களுடைய வீட்டு சிம்பிள் பூஜனம். இதுக்கான விஷயங்கள் தனியாக இந்த பூஜனுக்கு தேவையான விஷயங்கள் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு எண்ணெய், தீப்பெட்டி, குங்குமம், கத்திரி, எல்லாம் திரி போன்ற விஷயங்கள்லாம் எல்லாமே தனியாக வச்சுருக்கோம். அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய வீட்டு பூஜை. இதுக்கு மேலே வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதில் என்ன ஒரு முக்கியமான சிறப்புனா இந்த பூஜை இப்போ இந்த ஃபோட்டோஸ் மேலே யாரும் எழுதிக்க முடியாது. ஏன்னா ஒரு 7-9 இன்ச் இருக்குன்னா